விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் கடைத்தெரு மற்றும் குறுக்கு தெருகள் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு பைப்லைன் தோண்டப்பட்டது. தோண்டி 5 மாத காலமாக இன்னும் பணி முடியவில்லை. அங்கங்கு பள்ளங்கள் விழுகிறது. இந்த பள்ளத்தை துக்கவும் இல்லை. சாதாரண மண் அதே மண்ணை போட்டு தொத்த காரணத்தால் லாரிகள் அங்கங்கு மாட்டி அச்சு உடைவதும் டூ வீலர்கள் வீழ்ந்து அடிப்படுவதும் சகஜமாகிவிட்டது. கடைத்தெருவில் திருவண்ணாமலைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 வாகனங்கள் இந்த வழியாக செல்ல வேண்டும். இது இதுவரை நகராட்சி செலுத்தவே இல்லை. மேம்பாலம் பணி செய்தது திமுக ஆட்சி வந்த பொழுது ஆரம்பித்து 1.5 வருட காலங்கள் ஒரு பக்கம் முடிக்கப்பட்டது. இன்னொரு 1.5 வருட காலம் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்குள் இன்னொரு பாதையும் அடைக்கப்பட்டுவிட்டது. இதற்கு இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு இதுவரை சின்ன ஒரு அபாயம் கூட கிடையாது. இந்த வேலையும் சரிவாக வேகமாக நடக்கவில்லை. இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஏன் பணி தருகிறார்கள்? இந்த ஒப்பந்த வேலையில் இதுவரை மாவட்ட ஆட்சியர் 29ஆம் தேதி வரை இந்த ரோடுகளை சரி செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு போனார். ஜேசிபி வச்சு நேற்று ஒரு நாள் ஒரு கால்பெல்லாம் நிறுவப்பட்டது. இதில் வாகனங்கள் சிக்கிக்கொள்கிறது. இவர்கள் நிறைவேற்றி அது மீது ஜல்லியை தார் கலந்து போட்டுவிட்டு போனால் மேலும் வாகனங்கள் தான் சிக்கும். இந்த நிதி வீணான நிதி. ஏன் இந்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கூடாது? இந்த பணியை பெறும் என்ஜினியர் படித்துவிட்டு தான் கலவையை சரியாக போட்டு செய்கிறாரா? இது 1.5 ஜல்லி போட்டு மிதிச்சால் வேண்டிய இந்த தார் நிற்காது. அல்லது சித்து பவுட்டு ஜல்லி போட்டு மிதித்து அதே மாதிரி தார் போடாமல் நிற்கும். அல்லது நிற்காமல் உடனே பேர்த்துக்கொள்ளும். வெள்ளையருடைய கருப்பு ரோடாக்கி பில்லை எடுத்து சென்று விடுவார்கள் இவர்கள். இதுதான் நடக்கும். காரணம் 60% லஞ்ச காரணம். எதிர்கட்சிகளும் வாய் திறக்காது. இதற்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டார். எதிர்கட்சி தலைவர் CV சண்முகம் வீட்டிற்கு எதிரில் ரோடு நடமாட்டதை கூட சரியில்லாமல் மேடு பள்ளம் டூ வீலர் கூட செல்ல முடியவில்லை. இது ஒரு எதிர்கட்சி தலைவர் தெரு அவர் அமைச்சராக டாக்டராக ரோடை சரி செய்திருக்கலாம். இதுவரை அதில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தான் இருக்கிறது. இதற்காக இவர் எதிர்குரல் கொடுத்தாரா? இல்லை இவர் ஒரு 100 பேரை வைத்து மயில் செய்யக்கூடாதா? எதிர்கட்சி ஏன் குரல் கொடுக்கவில்லை? எதிர்கட்சி ஏன் மௌனம் கலக்கிறது? இந்த நகராட்சியோட செயல்பாடு செயலிழந்து விட்டது. திண்டிவனம் இந்த கடத்தலில் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட எவ்வளவு இருந்து அவருக்கு முதல்வருக்கு தெரியுமா? முதல்வர் இந்த சாவனை பூரா அவருக்கு தான் செல்கிறது. 15 வாங்கி இந்த வேலை செய்ய வாங்கலை அப்படின்னு ஜனங்கள் புலம்புறாங்க. இதை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து முதலமைச்சரோட பார்வையிட்டு வரா. இதை போல் திண்டிவனத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளார். இவர் வடகொடிப்பாத்தில் தான் தங்கியுள்ளார். இவர் திண்டிவனம் வருகிறாரா? இந்த பாதைகளை இதுவரை கண்டாரா? இல்லை அலுவலகத்தில் மனுக்கள் பெற்றாரா? திண்டிவனத்துக்காக குரல் ஏதாவது தந்தாரா? மேல் சபையிலோ கீழ் சபையிலோ இந்த திண்டிவனத்து குறைகள் யார் கொண்டு சென்றார்கள்? எம்பியும் வருவதில்லை, MLAவும் வருவதில்லை. ஓட்டு வாங்க வருகிறார்கள். ஓட்டு பெற்று இதுவரை பொதுமக்கள் நடமாடக்கூட முடியவில்லை. திண்டிவனம் கடத்தெருவில் இதற்காக ஒரு குரல் கொடுத்திருப்பாரா? இல்லை இதுக்காக செயல்பாடு என்ன செய்தார்? இவர் சம்பளம் என்ன ஒரு நாளைக்கு? இந்த அதிகாரிகளை தட்டி கேட்டிருப்பாரா? இந்த அதிகாரிகள் தரமற்ற ரோடுகள் போடும்போது 15 தரவாசி வாய் திறக்க என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். இது உண்மையா? சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள் இதற்கு பதில் தருவாரா?